காலையில் நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி கிளைமேட் வேறு ரொம்ப ஜில்லுந்துச்சா, அதனால் ரசம் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். வாழைக்காய் பொரியலே கட் பண்ணி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என் கணவருக்கு மட்டும் எந்த காயானாலும் சரி கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு கொலன்னு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து கொடுத்தாக்கா அவ்வளோ சூப்பராக சாப்பிடும். அந்த டேஸ்ட்டு ரொம்பவே மட்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு பிடிக்காது. இருந்தாலுமே கணவருக்கு பிடிக்கும் இல்லையா? ஏன்னா கணவர் தானே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நானும் ஒருத்தி. வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட பெரிய குழந்தைய ரெடி பண்ண போனோம். துணி எடுத்துட்டு வா, பேக் எடுத்துட்டு வா, சாப்பாடு போட்டு கொடு, தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா என்ன வேலை. குழந்தைங்களுக்கு கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த பெரிய குழந்தைங்களுக்கு சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சமாளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புனாக்கா அதங்களும் என் பையன் வேற பார்த்ததுக்கு காலை பிடிச்சி நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு வழியாக வேலைக்கு கிளம்பிட்டாரு. அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு பசி எடுத்துச்சு. உள்ளே வந்துட்டு சாப்பாடு போட்டு ரசம் தளர ஊற்றிட்டு வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுப்பா. இன்னொரு மினி பிளாக்ல பார்க்கலாம். பாய்.